விண்ணப்பித்த உடனே மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என வாட்ஸ்அப்பில் பரவிய வதந்தியால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பாக பெண்கள் திரண்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், என்ன வதந்தி பரவச்சு, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து வாட்ஸ்அப்பில் உடனடியாக பணம் வழங்கப்படும் என ஒரு வதந்தியானது பரவியது. அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் சிறப்பு முகாம் நடைபெறுவதாகவும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கான மனுக்களை கொடுக்கவும் இதில் விடுபட்டவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கும் பொழுது உடனடியாக அனைவருக்கும் பணம் கிடைக்கும் என இந்த வதந்தியானது ஒரு புகைப்பட வடிவில் பரவியது. சனிக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஆகிய 3 தினங்கள் மட்டும் நடைபெறும் எனவும், குறிப்பாக 17, 19 மற்றும் 20ஆம் தேதிகள் இந்த முகாமானது நடைபெறும் எனவும், இதில் விண்ணப்பித்தால் உடனடியாக பணம் கிடைக்கும் என கூறப்பட்ட காரணத்தினால் ஏராளமான பெண்கள் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டனர். இதன் காரணமாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான பெண்கள் குழும துவங்கினர். திருப்பூர் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலும் இதே போன்ற வதந்தியானது பரவிய நிலையில் பல இடங்களிலும் இதே போல பெண்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூடியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு சிறிது நேரம் பதட்டமான சூழ்நிலையானது நிலவியது. இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த அதிகாரிகள் இன்று அது மாதிரியான எந்த விதமான முகாம்களும் நடைபெறவில்லை, எனவே அனைவரும் புறப்பட்டு செல்லுங்கள், தகுதி உடையவர பெண்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதிதாக விண்ணப்பிக்கக்கூடிய தகுதியானவர்களுக்கும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த உரிமை தொகை. எனவே தற்பொழுது தேவையின்றி இங்கு நிற்க வேண்டாம், அனைவரும் கலந்து செல்லுங்கள் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையிலும் கூட பல பெண்கள் இதனை ஏற்காமல் அங்கேயே காத்திருக்கக்கூடிய சம்பவத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.